அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நல்லவன் கெட்டுப்போனால் நல்லது நடக்காது, ஆனால் கெட்டவன் கெட்டுப்போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்படி கெட்ட பலனை, அதாவது கஷ்டப்படக்கூடிய பலனை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான சனிபகவானுடைய வக்ரம் நடைபெறப்போகுது. அதில் குறிப்பாக தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உரிய பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பிரிச்சு பலங்களாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ரெண்டுமே அசுரகுரு தேவகுரு. ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7 சனியெல்லாம் முடிஞ்சு கும்பராசியில் சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜூன் 30 சனிவானுடைய வக்ரம் ஏற்படுகிறது. அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வரும். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் வரப்போறாரு. இந்த வருடம் நவம்பர் மாதம் 15 வரை இந்த நிலைப்பாடுகள் இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய தனுசு ராசிக்கு ஆல்மோஸ்ட் 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சனி போனால் கெடுபலன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய காதலுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கௌரவம், பதவி, பெயர், புகழ் இதை கிடைக்க வராமல் தடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான். அதே போல் உங்களுக்குரிய இடமாற்றத்தை, ஒரு வீடு மாற்றத்தை கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தால் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கிடைக்காத காதல் இனி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. தவறான வழிக்கு சென்ற பிள்ளைகள் இனி திருந்துவார்கள், மாறுவார்கள். பிள்ளைகளால் கௌரவமும் பெயரும் புகழும் கிடைக்கும். காதல் துணை கிடைக்கும். கல்யாணம் நடக்கும். இதில் பூராணத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு, அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொந்த வீடு கட்டுவீர்கள் அல்லது வாங்குவீர்கள். எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புண்டு. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் கொடுத்த வாக்குக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப ரீதியான உறவுகளுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப கடன், குடும்ப எதிரி, குடும்ப பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். அதுலேருந்து விடுதலை கிடைக்கும், விமோச்சனம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய சுமை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கடன் இந்த 3ம் குறையும். அதனால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனை தீரும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனை, அதனால் மருத்துவ செலவு அதிகரித்து பிரச்சனை சந்தித்து கொண்டிருப்பீங்க. அந்த பிரச்சனை மாறும். இது எல்லாத்தையும் தாண்டி கூட பிறந்த சகோதர சகோதரர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அது விலகும். மேலும் பூரணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனிவனுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் தவறான தகவலால் அல்லது உங்களை பற்றி தவறான ஒரு புரிதலால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள், உங்களை விட்டு பிரிந்த உறவுகள், அதாவது உங்களை பற்றி தவறான ஒரு விஷயம், அந்த விஷயம் பரவுவதனால விலகினவர்கள், அப்படி உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவுகள் இனி திருந்தி மாறி வர்றதுக்கும், உங்கள் மீது விழுந்த தவறான பெயர், இமேஜ் மீண்டும் சரியாவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போது பழையபடி உங்களுடைய பெயர், கௌரவம், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீது விழுந்த வீண் பழி கண்டிப்பாக மறையும். ஆக மொத்தம் தனுசு ராசி பூராணத்தை பிறந்த உங்களுக்கு வீண் பழி, குடும்ப பாரம், குடும்ப கடன், கண்டிப்பாக கொடுத்த வாக்கு, இது 3 விஷயங்களும் மாறுபட்டு உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக பூராட நட்சத்திரம், அதுக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரனை கண்டிப்பாக வழிபாடு நீங்கள் பண்ண வேண்டும். ஸோ சுக்கிரனுக்குரிய தெய்வமான காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களையும் மற்றும் லட்சுமி போன்ற தெய்வங்களையும் வணங்குவது உங்களுக்கு குறையாத செல்வத்தை கொடுத்து நிலையான நிம்மதியை கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.